மாதிரி கிரேவி வேணும்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 2-3 ஸ்பூன் மல்லி வரமல்லி எடுத்து வச்சுருக்கேன். அதோட ஒரு மிளகு, ஒரு 3 பீஸ் ஏலக்காய், 2 அன்னாச்சிப்பூ, ஒரு 4-5 கிராம் கிராம்பு, 2 பட்டை, 2 ஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம். இதெல்லாம் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆயில் ஊற்றி இதில் கொஞ்சம் கருவேப்பிலை, அதாவது கலருக்கு காஷ்மீரி சில்லி ஒரு 2, இன்னும் நார்மல் மிளகாய் வத்தல் ஒரு 6-7. நம்ம இந்த கிரேவிக்கு இது மட்டும்தான் சேர்க்க போகிறோம், வேறு எதுவுமே சேர்க்கலை. இதோட ஒரு 10 சின்ன வெங்காயம். இந்த அளவு ஒரு 2-3 பல்ல தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் எல்லாத்தையுமே இதோட ஒன்றா சேர்த்து நம்ம நல்லா ட்ரை பண்ணிக்கணும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் நம்ம சின்ன வெங்காயம் நான் இங்கே கல்லில் தட்டி வச்சுருக்கேன். இஞ்சி தட்டுற கல்லில் தட்டி வச்சுருக்கேன். இதை எடுத்து போட்டுக்கலாம். நல்லா போட்டுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். குழம்புக்கு வெங்காயம் இந்த அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு இல்லையா? இதில் நம்ம ஒரு 5 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நாட்டுக்கோழியில் தக்காளி வெந்திருக்கு. நாட்டுக்கோழி கிரேவிக்கு ஸோ நம்ம ஃபைன் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம முதல் வறுத்தது எல்லாத்தையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதான் நம்ம வறுத்தாலும் அந்த பச்சை ஸ்மெல் கொஞ்சம் போட்டோம். அது வரை நம்ம ஒரு 2 கிண்டிட்டு மூடி வச்சிடலாம். மசாலா இதெல்லாம் இருக்குது. இதில் நம்ம சிக்கனுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, சிக்கன் நாட்டுக்கோழி குழம்புக்கு அந்த சிக்கனுக்கு இதில் ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா சுத்தம் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மசாலாவிலே இது ஒரு 1/4 மணி நேரம் நல்லா வதங்கட்டும். அதோட நம்ம குக்கரை மூடி போட்டு மூடி வச்சிடணும். பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்கு இல்லையா? இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். அதுங்க 2 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கிற நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம வேணும்னா கொத்தமல்லி தழை தூவி விட்டு நம்ம கார்னிஷ் பண்ணிக்கலாம். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் தட்டுங்க. சாப்பாட்டில் ஊற்றி செஞ்சு வச்சுருக்க நாட்டுக்கோழி கெட்டி குழம்புக்கு ரைஸ் போட்டிருக்கேன். ரைஸில் நம்ம செஞ்ச கெட்டி குழம்பு பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். எடுத்து அப்படியே சாப்பாடு அதுக்கப்புறம்